ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு குருதீப் எடுக ப்ளஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட். நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 45 days நீட் மாஸ்டர் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதில் டே 1 பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இன் ஃபிசிக்ஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 முடிஞ்சிச்சு. இப்போ பார்ட் 4 பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் என்னென்னலாம் ஜேஇ அண்ட் நீட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற வீடியோனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து இன்டகிரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பண்ணும்போது டிஎக்ஸை இன்டெக்ரல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் வரும். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் எப்பெல்லாம் இன்டெக்ரல் பண்ணுறீங்களோ யூ ஹேட் டு ஆட் ஒன் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் xn dx இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் n எப்படி ஆகும் பாருங்கள், x to the power of n plus 1 ஆகும். n plus 1 divided by n plus 1 plus constant. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப் k into dx, ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் k into dx, இதில் kன்றது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை எப்பயுமே கான்ஸ்டன்ட் இருந்தால் இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்துடணும். ஸோ k இன்டெக்ரல் ஆஃப் dx திரும்பவும் வரும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dx பண்ணால் x. ஸோ k ஆல்ரெடி இருக்குது அண்ட் dx பண்ணால் xன்னு வரும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு kx into dx இன்டெகிரேட் பண்ணோன்னா kx ப்ளஸ் c அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபோர்த் ஈக்குவேஷனில் எக்ஸ் டு த பவர் ஆஃப் இங்கே வெறும் n into dx பார்த்தோம். இங்கே வந்து -1 into dx பார்க்க போகிறோம். இப்போ -1 into dx எப்படி எழுதலாம்? 1/xன்னு எழுதலாமா? இன்ட்டு dxன்னு எழுதலாமா? இப்போ இது எப்படி இருக்குது? dx by x இன்டெக்ரல் இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும்னா ln x ப்ளஸ் கான்ஸ்டன்ட்னு வரும். ஓகே, நோட் இட் டவுன். அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் u ப்ளஸ் v இன்ட்டு dx டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் தனித்தனி டேர்மாக எழுத போகிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி u இன்ட்டு dxன்னு எழுத போகிறோம் ப்ளஸ். ஓகே, அண்ட் v இன்ட்டு dxை பண்ணோன்னா தனி இன்டெக்ரல் v இன்ட்டு dxன்னு வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அதே இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்துச்சுன்னா இந்த டேர்முக்கு மைனஸ் வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ u ப்ளஸ் v இன்ட்டு dx என்னவா மாறி இருக்கு? u இன்ட்டு dx ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் v இன்ட்டு dxன்னு மாறி இருக்கு. ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ்வலி நம்ம சேர்ப்போம். அதே மாதிரி மைனஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? இன்டெக்ரல் ஆஃப் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணி இன்டெக்ரல் ஆஃப் u இன்ட்டு dx தனியாகவும் மைனஸை ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு இன்டெக்ரல் ஆஃப் v இன்ட்டு dxை மல்டிப்ளை பண்ணி v இன்ட்டு dx ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஒரு எக்ஸ்பொனன்ஷியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா e to the power of x into dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸை பொறுத்து எக்ஸ்பொனன்ஷியலில் வந்து இன்டெக்ரல் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு e to the power x as it is வந்துடும். ஓகே, there is no வேரியேஷன் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து sin θ cos θக்கு போகிறோம். ஸோ ஒரு sin xை இன்டெக்ரல் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ sin x அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஒரு காஸ் எக்ஸை பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் sin x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஒரு கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி வரும். அதே மாதிரி ஒரு சீக்கன் ஸ்கொயர்டை இன்டெகிரேட் பண்ணும்போது டேர்ன் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேர்ன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். அதே மாதிரி ஒரு இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் எக்ஸ் அண்ட் கான்டெக்ஸ் டிஎக்ஸை பண்ணும்போது மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். மைனஸ் கொசிகன் எக்ஸ் சி. ஓகே, இதில் ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தான் அதனுடைய ஆன்சர்ஸாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்ட்டு டேர்ன் எக்ஸ் வந்து ப்ளஸ் சீக்கன் வருது. பட் கொசிகன் இன்ட்டு காட்டெக்ஸில் வந்து மைனஸ் கொசிகன் வருது. அதை மட்டும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கோங்க அண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டு இப்போது சைன் அண்ட் காஸ் வந்து வெறும் எக்ஸ்டர்மாக இல்லாமல் ஒரு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற ஒரு ஃபார்மேட். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த காசை ஏஎக்ஸ் இது எக்ஸ்டர்முக்கு பதிலாக இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ காசை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு சொன்னோம்? சைன் ப்ளஸ் சைன் வரும்னு சொன்னோமா? ஸோ காசை இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் வரப்போகுது. இதில் எக்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் எழுதிருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு டேர்ம் இருக்குது, ஏ இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதையும் இந்த ஏ டேர்மையும் எக்ஸை பொறுத்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸை பொறுத்து 1/a வரும். ஸோ 1/a. ஸோ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை ஏ. இது காசாக இருந்தால் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை ஏ ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். இதுவே சைனாக இருந்ததுன்னா என்ன வரும்? ஸோ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருந்ததுன்னா இதனுடைய இன்டெகிரேட் பண்ணும்போது சைன் ஏஎக்ஸ் வந்து என்னென்னு வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏஎக்ஸ்
ப்ளஸ் பின்னு இருக்குது, மைனஸ் காஸ் எக்ஸில் வரும், டிவைடட் பை எக்ஸை வந்து ஏவை இன்டெக்ரல் பண்ணிங்க, ஏஎக்ஸ் டேர்ம் இருக்குது, ஏன்னா இதுவும் எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் வேரியேஷன் இருக்கிறனால இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/aன்னு வரும். ஓகே, பி டேர்மை பண்ண முடியாது, ஏன்னா அங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆகிடும். அதோட ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியாமெட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிராஃப் எப்படி வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பு, நெகட்டிவ் ஸ்லோப்பு, அண்ட் இதுக்கு வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டர்ன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இந்த தீட்டாஸுக்கெல்லாம் எப்படிலாம் நம்ம கிராஃப் பாடுவோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு டிபெண்ட் பண்ணி இருந்தால், அதாவது எக்ஸு சேஞ்ச் ஆகும்போது ஒய்யும் சேஞ்ச் ஆகும். இது வந்து டேரக்ட்லி இவன் இன்க்ரீஸ் ஆனால் இவரும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இவங்களுக்கு கிராஃப் எப்படி வரும், அதே மாதிரி ஒய் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருந்ததுன்னா, இப்போது ஒய் எக்ஸ் வந்து வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, இப்போ 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர்டு, அப்போ எக்ஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 2s என்ன ஆகும், 2/2 4 ஆகிடும். அப்புறம் ஒய் வந்து டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எந்த மாதிரி கிராஃப் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸ் கியூபுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டர்ன் எக்ஸ், காட் எக்ஸ், கொசிகன் அண்ட் சீக்கன், இது எல்லாத்துக்கும் எந்த மாதிரி கிராஃப் வரும், ஸ்லோப் கிராஃபை நம்ம எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுவெல்லாம் வந்து மெயினாக நீட் அண்ட் ஜேஇக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வாங்க கிராஃப் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜியாமெட்ரிக்கல் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஏ பாயிண்டில் இங்கே இருக்குது, பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத வி கேன் கேல்குலேட். இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியா எவ்வளோ கவர் ஆகிருக்குதோ தட் இஸ் த எக்ஸாக்ட் ஜியாமெட்ரிக்கல் வேல்யூ. ஸோ இந்த ஏரியாவை கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த வேல்யூஸ். ஓகே, அது மாதிரி கிராஃபை ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இந்த கிராஃப் பார்த்துட்டாங்க. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ இந்த ஏரியா அண்டர் த கர்வை தான் நம்ம என்னது இன்டெக்ரல் ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். ஸோ எப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பி பாயிண்ட் போகுது. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஒவ்வொரு ஸ்மாலர் பார்ட்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஏலேருந்து பி இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது, எக்ஸில் தான் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸில் சேஞ்சஸ் ஆக போகுது இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த ஷேடர் ரீஜியனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இது ஓவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் ஒன்றுனா பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன், த ஃபாலோயிங், ஒன் செகண்ட். ஸோ த கிராஃப், த ஃபாலோயிங், I just read the following graphs and their corresponding equations and are frequently used in physics. ஸோ ஃபிசிக்ஸில் அடிக்கடி நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல வந்து பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க 11th and 12th. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, y is equal to mx plus c. இதில் m அப்படின்றது தான் ஸ்லோப் அப்படின்றது தெரியும். ஓகே, எம்ன்றது என்னன்னு தெரியும், ஸ்லோப். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், நீங்கள் டர்ன் தீட்டா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தீட்டா சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஐ ஆல்ரெடி டோல் யூ, y is equal to mx which is represent the straight line passing through the origin. ஸோ வெரி mx மட்டும் இருந்தது அப்படின்னாக்கா என்னது, ஆரிஜினில் க்ராஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆரிஜினில் க்ராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாக்டாக ஒய் ஆக்சிஸ், இதில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து, ஸோ ஹரிசாண்டல்லேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து தீட்டா ஆங்கிள் மேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, அப்போ ஸ்லோப், இது வந்து இந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவ். இந்த ஸ்லோப்னாலே என்னன்னு சொன்னேன், டர்ன் தீட்டா. ஸோ இந்த ஸ்லோப், ஓகே, இந்த ஸ்லோப் அல்லது இந்த ஸ்லோப், அதாவது எம், அதாவது டர்ன் தீட்டா எப்படி இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் கிராசிங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எம்எஸ் பாசிட்டிவ். ஸோ ஸ்லோப்பும் டர்ன் தீட்டாவும் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவ். ஸோ தீட்டா எப்படி இருக்க போகுது, அக்யூட் ஆங்கிள். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 90 டிகிரிக்கு பிலோவில் இருந்தாலே அந்த ஆங்கிள்ஸ் பூராமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜினில் பட் நெகட்டிவில் நோக்கி அந்த ஸ்லோப் வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ நெகட்டிவில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அந்த டர்ன் தீட்டா பாருங்கள், ஸ்லோப் அண்ட் டர்ன் தீட்டா. இப்போ தீட்டா வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஸோ திஸ் நெகட்டிவ் வேல்யூ, ஸோ எம் அண்ட் டர்ன் தீட்டா எப்படி இருக்குது, நெகட்டிவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தீட்டா இங்கே இருக்குது,
தீட்டாலேருந்து 90 டிகிரி போயிட்டு 90 டிகிரியை தாண்டி, அதாவது 180 டிகிரிக்கு பிலோவில் இருக்குது. 180 டிகிரி பிலோ 90 டிகிரிக்கு அபவ்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, y is equal to mxன்னு வச்சுக்கோங்க. y is equal to mx, mன்றது ஸ்லோப்புன்னு சொன்னோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து எப்பயுமே நம்ம ப்ரொபோஷனாலிட்டி எடுப்போம். யூஸ்வலாக நம்ம ப்ரொபோஷனாலிட்டிக்கு தான் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஈக்குவல்ட்டு போட்டு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவல்ட்டை நான் இப்போ ப்ரொபோஷனாலிட்டி போட்டு எக்ஸ்ன்னு போடுறேன். ஸோ எக்ஸ் சேஞ்ச் ஆக ஒய் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்னு போடலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்னு போடலாம், அல்லது ஒய்யை இதுக்கு பதிலாக டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ இதுக்கு என்ன மீனிங், எக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய்யும் ஸோ சேஞ்ச் ஆகும். இது 2னா இதுவும் 2 தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்சோ மீனிங் ஒய் டபுள் ஆச்சுன்னா எக்ஸ் டபுள் ஆச்சுன்னா ஒய்யும் டபுள். ஓகே, அதே மாதிரி குவார்ட்டர் அமௌண்ட் ஆச்சுன்னா இதுவும் குவார்ட்டர் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஒன்றுனா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லோப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோப்போட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்க போகிறோம். y is equal to mx plus c represent the straight line not passing through the origin. ஸோ பார்த்தீங்கன்னா y is equal to mx மட்டும் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக அந்த நம்மளோட ஸ்லோப் எங்கே போகுது, ஆரிஜினை கிராஸ் பண்ண போகுது. பட் mx plus c அப்படின்ற டேர்ம் வந்துச்சுன்னா cன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு இன்டர்செக்ஷன் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 2 கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்லோப் வந்து 3x + 2 கொடுக்கலாம். ஸோ 2 அப்போ வந்து எனக்கு ஸ்லோப் எப்படி இருக்குன்னா இது 1 2. ஓகே, ஸோ 2ல் எக்ஸாக்டாக இந்த மணி கிராஸ் இருக்க போகுது. அதே மாதிரி -2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. -2 அப்படின்னாக்க -2 அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ -2, ஸோ எக்ஸாக்டாக இப்படி கிராஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லோப் வந்து சி பாயிண்ட் எங்கே இன்டர்செப்ட் ஆகுதோ அதை பொறுத்து சொல்ல போகிறோம். இப்போ சி பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ y is equal to mx plus c அப்படின்றது வந்து y is equal to mx plus c represent straight line but not passing through the origin. அது கன்ஃபார்ம். அப்போ cன்ற ஒரு c வேல்யூ எதை கொடுக்குறோமோ அந்த பாயிண்டில் இது வந்து இன்டர்செக்ட் ஆக போகுது. ஸோ ms ஸ்லோப் c is the intercepting point. ஓகே, ஒய்யில் இன்டர்செப்ட் ஆக போகிற பாயிண்ட் ஒய்யில் தான் இன்டர்செப்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டயக்ராம் இது வந்து டயக்ராம் பாருங்கள். y இருக்குது, இது x இருக்குது. ஓகே, எக்ஸ் வேல்யூ ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இதில் ஒரு ஸ்லோப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒய்யில் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 1 2 இதில் 1ன்னு வச்சிட்டோன்னா 1ல் இன்டர்செப்ட் ஆகுது. அதாவது இந்த ஆக்சஸ் தெரியும் 1 2. ஸோ இந்த சின்ற பாயிண்ட்டு ஒய் ஆக்சஸில் தான் என்ன ஆக போகுது, இன்டர்செப்ட் ஆக போகுது. ஸோ இப்போது இது வந்து y is equal to mx plus c அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 1. ஸோ ஓகே, அல்லது சிக்கு வந்து 1ன்னு எடுத்துக்குவோம் இனிஷியலாக. ஸோ இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்லோப் எங்கே இன்டர்செப்ட் ஆகிருக்கு, எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் பாஸ் ஆகுது. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ என்னோடய ஸ்லோப் எப்படி இருக்குது, பாசிட்டிவ். அஸ் வெல் அஸ் இன்டர்செப்டிங் பாயிண்ட் சி வேல்யூவும் எப்படி இருக்குது, சி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஒய் ஆக்சஸில் பாசிட்டிவாக இருக்கிறதுனால எனக்கு இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் பாஸ் பண்ணால் எனக்கு அதோட ஸ்லோப்பும் எப்படி தான் கிடைக்குது, ரெண்டுமே பாசிட்டிவ். அடுத்த கான்செப்ட் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா y is equal to c minus mx. இப்போ வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவில் போகுது. ஓகே, ஸ்லோப் வந்து பாருங்கள் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ அது சி பாயிண்ட்டு. ஸோ சி இப்போ சியும் வந்து ப்ளஸ் தான், இங்கேயும் சி ப்ளஸ்ஸு இங்கேயும் சி ப்ளஸ். ஸோ ஒய் ஆக்சஸில் தான் இந்த சி பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள் சி வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சஸில் ஸோ சி ஓகே. பட் எம்எக்ஸ் வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ் அப்படின்னாக்கா இங்கேருந்து எப்படி பண்ணோம், இட் பாசிங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் நோக்கி போகும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் தீட்டா எப்படி இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. the straight line passing through negative x axis. ஸோ c is positive, c point is positive, பட் ஸ்லோப் m வந்து என்ன ஆகுது, ஸ்லோப் m வந்து நெகட்டிவில் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிராஃபில் பாருங்கள். அடுத்த கிராஃபில் சி பாயிண்ட்டு இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள். y is equal to minus c plus mxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குது, மைனஸ் சி இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒய் ஆக்சஸில் நெகட்டிவ் ஒயில் இருக்க போகுது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட் லைன் எப்படி பாஸ் ஆகும் பாருங்கள், இப்படி. ஸோ பாசிட்டிவில் பாரு. ஸோ சி வந்து நெகட்டிவ் பட் ஸ்லோப் எப்படி போயிட்டுருக்கு, பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு கிராஃப் பாருங்கள். சி நெகட்டிவ் அஸ் வெல் அஸ் எம்மும் நெகட்டிவ். இப்போ சி வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போ ஸ்லோப் பாருங்கள் எப்படி போக போகுது அப்படின்னாக்க
ஸ்லோப் அண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ இதில் போகும்போது மைனஸ் சி கொடுத்துருக்கோம் அண்ட் ஸ்லோப்பும் மைனஸ் அப்படின்னாக்க ஸ்லோப் எப்படி இருக்குது, நெகட்டிவ் ஆக்சஸை நோக்கி போகுது ஸ்லோப். ஸோ சியும் நெகட்டிவ், ஸ்லோப்பும் நெகட்டிவ். ஓகேவா? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் ஆரிஜினில் கிராஸ் ஆகாத பொழுது எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனில் ஒய் டஸ் நாட் பிகம் டூ, எக்ஸ் டபுள் ஆச்சுன்னா ஒய் டபுள் ஆகாது. ப்ரீவியஸ் கேஸில் என்ன பார்த்தோம், ஒய் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸில் எக்ஸ் டபுள் ஆச்சுன்னா இது டபுள் ஆகும், இது ஹாஃப் ஆச்சுன்னா இது ஹாஃப். பட் இந்த எக்ஸ்பிரஷன் அதாவது ஆரிஜின் இங்கே வந்து ஆரிஜினில் கிராஸ் ஆகுது, பட் இங்கே வந்து ஆரிஜினில் கிராஸ் ஆகலை. ஸோ ஆரிஜினில் கிராஸ் ஆகலைன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி வரும். இந்த கேஸில் எக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய் சேஞ்சஸ் ஆகாது. ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட்லி தே ஆர் சேஞ்சஸ். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா, ஒரு ஹைப்பர் போலா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் போலா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/x எப்படி இருக்கும், 1/x. ஸோ ஒய் எக்ஸோடைய இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எக்ஸ்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ். ஸோ அதனுடைய கிராஃப் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதனுடைய கிராஃப் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக ரெண்டுமே சேமாக சேஞ்ச் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகும். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்னோடய ஈக்குவேஷன் பாருங்கள், 1/x ப்ளஸ் 1/xக்கு வந்து பாருங்கள் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒய் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் டிக்ரீஸ் ஆகுது. நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ். அப்போ அதோட கிராஃப் பாருங்கள், எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஒய் டிக்ரீஸ். அப்போது இந்த மாதிரி ஒய் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ் டிக்ரீஸ் ஆகி ஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிராஃப் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கிராஃப். ஸோ இது வந்து எக்ஸ் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/+x. அதுவே இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒய் இஸ் 1/x டிக்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸிங் இன்வர்ஸ்லி. ஓகேவா? ஒய் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸில் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கேஸில் இது ஓகே, இது வந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்து வந்து பாருங்கள், ஃப்ரம் த கிராஃப்